இந்த இருமல் தொண்டை வலி எல்லாம் வந்து தலை தூக்க முடியலையே. ஐயோ அம்மா, என்ன ஜாலியா தூங்கிட்டு இருக்குதுங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் எடுத்து எங்களுக்கு ஒன்றும் சமைச்சு தரலையா? தொண்டை வலிடி, எழும்ப முடியலடி. ஏமா தொண்டை வலினா தொண்டையில தானே இருக்கும், வந்து சமைச்சு தாங்க. ஏம்மா இப்படி பண்றீங்க? ஏம்மா நீ பூரி சுடு தரேன்னு சொன்னீங்கல்ல, பூரி சுடலையா? ஏன் படுத்து கிடக்கீங்க? எலும்பி வந்தேன்னா ஒன்னு பூரி ஆக்கிரோண்டி. கேட்டி உங்க முதல்ல என்ன பேசுறாங்க முதல்ல மனசுல ஆகுதா? என்னத்த சொல்லுது நான் புரியல. எப்படியும் பூரி போச்சா, அப்போ நான் போறேன். ஏட்டி அம்மா ஒரு உதவி பண்ணுங்க டி. என்ன உதவி அம்மா பண்ணணும்? ஏட்டி இவங்க கேட்குற உதவியை பண்ணிட்டு போய் நம்ம வீட்டில் ஜாலியாக இருந்து டிவி பார்ப்போம் சரியா? இன்னும் டிவி பார்க்க சண்டைக்கு யாருமே வர மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், இவங்க இப்படியே படுத்து தூங்கட்டி. என்ன உதவின்னு கேளு. கிச்சனில் போயிட்டு வெந்நி தண்ணி எடுத்து வெந்நி தண்ணியில் துப்பு போட்டு கொண்டு வாட்டி. என்ன போட்டு கொண்டு வரணும்? அம்மா உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்ன போட்டு கொண்டு வரணும்? இட்டி அவங்க தூங்கிட்டாங்க, உனக்கு கேட்கல அவங்க சொன்னது. வா நான் உனக்கு சொல்லி தரேன் வா. சுடு தண்ணி கேட்டு சுடு தண்ணியில என்னத்தை எப்படி போட சொன்னாங்க? கேட்டி சுடு தண்ணியில துப்பு போட்டு கொண்டு போக சொன்னாங்க டி. என்னத்த துப்பி போட்டு கொண்டு போகணுமா? ஆமா டி, அப்படி சொன்னாங்க. சுடு தண்ணி எடுத்து துப்பு போட்டு கொண்டு வான்னு. அப்படின்னா நம்ம சுடு தண்ணி எடுத்து நம்ம துப்பல் அதுல போட்டு கொண்டு போகணுமா? எப்பே நம்ம துப்பி போட்டு அவங்க குடிக்க வாட்டி செய்வாங்க. நம்ம உங்க பிள்ளைங்க இல்லாட்டி ஒருவேளை அதுல ஏதாவது கிருமி நாசினி மருந்து இருக்குமா? இருக்கும். இது என்ன நீ சொல்ற கதையெல்லாம் புதுசா இருக்கு. சரி கொண்டு கொடுப்போம். இப்படி காக்க கொண்டா இதுல சுடு தண்ணி எடுத்தாச்சு. இதுல நீ துப்பவா இல்ல நான் துப்பவா? ஏன் நம்ம ரெண்டு இருக்கு அம்மா தானே, ரெண்டு இருக்கு தான் பங்குண்டு. நீ ஒரு கத்துப்ப நான் ஒரு கத்துப்புறேன். சரி சரி, நீ தானே மூத்த பிள்ளை, முதல்ல நீ துப்பு வா. டூ டூ டூ. எடா சனியை பிடிச்ச காக்க கொண்டா. நீ இப்படி தூ தூ தூன்னு துப்புனா என்னைக்கு அம்மாவுக்கு சரியாகிறது? நல்லா காரி துப்ப வேண்டாம் மாட்டி. இப்ப பாரு. வா அம்மாட்ட ஒன்று கொடுக்கலாம். சீக்கிரம் அம்மாவுக்கு சரியானதான் நம்மளை விதவிதமா சமைச்சு தருவாங்க டீ. இல்லைன்னா நம்மள தான் சமைக்க விடுவாங்க. ஏமா நீங்க செஞ்ச மருந்தை நாங்க எடுத்துட்டு வந்துருக்கோம். இந்த எலும்பி குடிங்க, குடிச்சு உங்க உடம்ப சரி பண்ணுங்க. நான் எனக்கு இப்படி ரெண்டு கண்ணு போல பொள்ளைகளை பெத்து வச்சிருக்கனால இப்படி நாசம் இல்லாம கிடக்கும்போ எனக்கு உதவி செய்துங்க. கொண்டு வா மக்களை. என்னடி இது உப்பு போட சொன்னா உப்பு கச்சியே காணோம். என்னது உப்பு போட சொன்னீங்களா? அப்ப இந்த காக்கவால் மண்டச்சிட்டு துப்பி கொண்டு வர சொன்னீங்கன்னு கண்ணிய முடிஞ்ச நாயே. அதுக்கு துப்பியாட்டி கொண்டு வந்த நீ உன் கண்ணாடி எனக்கு உடைக்கிற பட்டி தூ நாயே. நான் மட்டும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் தான் உங்களுக்கு பொண்ணு, அதனால பங்கு போட்டு ரெண்டு பேருமே துப்பணும். காக்க கூட தான் சொல்லிச்சுது. அதுதான் ஏதோ மருந்தா, எங்க துப்பல தான் உங்களுக்கு மருந்து இருக்குன்னு. நீங்க ரெண்டு பேரும் டாக்டர், எனக்கு மருந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்தீங்க. அப்படி இப்ப இந்த விளக்கு மாறு பிய பிய ரெண்டு பேரும் எப்படி வாங்க போறீங்கன்னு மட்டும் பாரு. எப்படி இப்ப உங்க தொண்டை வலி எல்லாம் சரியாச்சா? எங்களை திட்டனே மட்டும் 4 நீளத்துக்கு தொண்டை நல்லா கிளியுதே. அதானே அம்மா பாத்தீங்களா, எங்க துப்பல குடிச்சதும் உங்களுக்கு தொண்டை வலி எல்லாம் பறந்து போயிட்டு. இப்ப நீங்க ரெண்டு பேரும் நாய்களை பறந்து போய் எட்டுக்கால் பூச்சி வீட்டுல கிடப்பீங்க. நான் இப்ப விரட்டி வந்து உங்க மண்டை உடைக்கும்னா ரெண்டு பேரும் ஓடிடுங்க நாய்களை. இடி காக்க கொண்ட அப்படி என்னட்டி நம்ம தப்பா பண்ணிட்டோம்? மருந்து கொடுத்தது தப்பா? அதான் பாத்தியா, கஷ்டப்பட்டு நம்ம துப்பலையே நம்ம வேஸ்ட் ஆகிட்டோம் இவங்களுக்கு கொடுத்து. அதுதான் இவங்க சரியாகணும்னு நம்ம ஏதாவது பண்ணாலும் அதுவும் தப்பா தான் போகுது. சரி அதெல்லாம் விட்டு இப்ப பசிக்குது, என்ன பண்றது? அதான் வீட்லயும் எதுவுமே இல்ல, பேசாம நம்ம ரெண்டு பேருமே போய் சமைக்கலாம் வா. இது நம்ம ரெண்டு பேரும் சமைச்சு நம்ம சாப்பிடுறதுக்கு. காக்க கொண்ட நான் நல்லா தான் சமைப்பேன், நீ வா என் கூட. ஆமா இந்த அடுப்பை எப்படி பத்த வைக்கணும்? என் பல்புக்கு நீ அடுப்பை எப்படி பத்த வைக்கணும் கூட தெரியல, நீ எனக்கு சமைச்சு தர போறியா? வாட்டி போலாம் நம்ம. உம்மாரிட்டி தீ குச்சி வச்சு தான் பத்த வைக்கணும். இரு பத்த வைக்கிறேன். தீ குச்சி வச்சு பத்த வைக்கிறதுன்னு விறகு அடுப்பாட்டி இல்லட்டி வேற ஏதோ பண்ணணும் பிட்டி. இருக்கவே இருக்கு போனு, அதுகிட்ட கேட்டு சமைப்போம். நீ வாய மூடிட்டு இரு. அடுப்பு கிட்ட போனை எல்லாம் கொண்டு வரேன்டா, அங்க ஆன் பண்ணி வச்சுட்டு அதை சொல்றதை கேட்டு நம்ம சமைப்போம் சரியா? சரி டி, எப்படியாவது சமைச்சு வயர் ரொம்ப தின்னா சரி. ஓகே கூகுள், how to turn on the stove. எட்டி உனக்கு இந்த அளவுக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியுமாட்டி? ஆமா இது மட்டும் தான் தெரியும், இனி அது திரும்ப சொன்னா எனக்கு தெரியாது. இரு இரு. how to turn on the stove say in தமிழ். உங்கள் வீட்டில் இருக்கும் கேஸ் சிலிண்டரின் நாபை திருக்கிவிட்டு பின்பு லைட்டரை எடுத்து அடிக்கவும். லைட்டரை எடுத்து அடிக்கணுமா? எங்கட்டி அடிக்கணும்? இது கூட தெரியாம சமைக்க வந்துருக்கு பைத்தியம். தள்ளு, நானே ஆன் பண்றேன். பரவாயில்லடி காக்க மாட்ட, பல வித்தையெல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். சரி இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அதை சொல்லு.
நம்ம பேசாம சிக்கன் ரைஸ் பண்ணுவோமா இல்ல சிக்கன் பிரியாணி பண்ணுவோமா இல்ல மட்டன் பிரியாணி பண்ணுவோமா? ஏய், உனக்கு முதல்ல வெள்ளை சாதம் எப்படி பண்ணணும்னு தெரியுமாட்டி? தெரியாதுல்ல, மூடிட்டு பிரியாணி பண்ற முகர கட்டைய பாரு. எட்டி, நீ சொல்றது கரெக்ட் தான். சரி, இப்போ நம்ம ஒரு குழம்பு வைப்போமா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுவோம், சரியா? சரி, அந்த போனோட கேளு என்ன பண்றதுன்னு. கூகுள், how to fry chicken say in தமிழ். வானொலியில் போதுமான அளவு எண்ணெய் ஊற்றவும். இட்டி வானொலினா என்ன? ரேடியோயா? நீ எப்படி சொல்ற? இந்த அடுப்புல நம்ம வச்சிருக்க சட்டி தான் பட்டி வானொலி. இது சீனி சட்டி இல்லையாட்டி? பேசிட்டு இருந்தா அடுப்பு தான் வெடிக்கும். இதை நான் ஊத்துறேன். ஊத்தி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு கேளு. மசாலா தடவி வைத்திருக்கும் சிக்கனை எடுத்து காய்ந்த எண்ணெயில் போடவும். மசாலா தடவி வச்சிருக்க சிக்கனா? இது முதல்ல சிக்கனை கட்டி இருக்குது. அப்ப எதுவுமே செய்யாம தான் இங்க வந்து மலை மாட மாதிரி நின்னுட்டு இருக்குதியா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? சிக்கன் கட்டி இருக்குது. எனக்கு எங்க தெரியும்? ஃப்ரீசர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். கர்ம முடிச்ச நாயே, ஃப்ரீசர்ல இருக்கிறது எப்ப எடுத்து நம்ம அதை தண்ணியில ஊத்தி இது பண்ணி எப்படி நம்ம ரெடி பண்றது? கூகுள் அதெல்லாம் சொல்லவே இல்லையே. மசாலா தடவி போடுன்னு சொல்லுது. எனக்கு நான் அதை கண்டேன். நம்ம கூகுள் உனக்கு மாப்பிள அது சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போய் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து. அது வரை இந்த எண்ணெய் காஞ்சிட்டு அடி இருக்கும். எண்ணெய் அப்படியே காஞ்சி வெடிச்சு நம்ம ரெண்டு பேரும் பரலோகத்துக்கு போவோம். நீ போய் எடுத்து நான் அடுப்பு ஆஃப் பண்றேன். சனியை நீ அங்க ஓரமா போய் என்ன பண்ணிட்டு இருக்க? வா, இதை வந்து கட் பண்ணு. நீ தானட்டி அக்கா, நீயே கட் பண்ணிட்டி. ஆண்டி இப்படி எல்லாம் பண்ற? அந்தானே அக்கா, அப்ப முழுசி நானே திங்கலாம் இல்ல. நீ மட்டும் பிளேட்ல கை வை. உன் கையை ரெண்டு துண்டா வெட்டி அடுத்து அதை பொறிச்சு திங்குறேன். ஆண்டி இப்படி எல்லாம் பண்ற? என் மேல பாசமா தான் இருறேன். மனுஷன் மேல பாசமா இருப்பானா? சரி, வெட்டி தொலைக்கிறேன். சரி, அடுத்து என்ன பண்ணணும்னு கூகுள் ரெடி பண்றது. கூகுள் அதெல்லாம் சொல்லவே இல்லையே. மசாலா தடவி போடுன்னு சொல்லுது. எனக்கு நான் அதை கண்டேன். நம்ம கூகுள் உனக்கு மாப்பிள அது சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போய் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து. அது வரை இந்த எண்ணெய் காஞ்சிட்டு அடி இருக்கும். எண்ணெய் அப்படியே காஞ்சி வெடிச்சு நம்ம ரெண்டு பேரும் பரலோகத்துக்கு போவோம். நீ போய் எடுத்து நான் அடுப்பு ஆஃப் பண்றேன். சனியை நீ அங்க ஓரமா போய் என்ன பண்ணிட்டு இருக்க? வா, இதை வந்து கட் பண்ணு. நீ தானட்டி அக்கா, நீயே கட் பண்ணிட்டி. ஆண்டி இப்படி எல்லாம் பண்ற? அந்தானே அக்கா, அப்ப முழுசி நானே திங்கலாம் இல்ல. நீ மட்டும் பிளேட்ல கை வை. உன் கையை ரெண்டு துண்டா வெட்டி அடுத்து அதை பொறிச்சு திங்குறேன். ஆண்டி இப்படி எல்லாம் பண்ற? என் மேல பாசமா தான் இருறேன். மனுஷன் மேல பாசமா இருப்பானா? சரி, வெட்டி தொலைக்கிறேன். சரி, அடுத்து என்ன பண்ணணும்னு கூகுள்கிட்ட கேட்கட்டா? துண்டாக வெட்டி வைத்திருக்கும் சிக்கனில் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகு பொடி, தேவையான அளவு சிக்கன் மசாலா, தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நன்றாக பிரட்டவும். எடி நல்லா கேட்டுட்டே கூகுள் சொன்னதை நல்லா அது சொல்ல மாதிரி செய். கடைசியில அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டு அதுல இதுலன்னு சொல்லிட்டு இருக்காத. என் கோவத்தை கிளப்பாம போயிரு. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகு பொடி, தேவையான அளவு சிக்கன் மசாலானா எனக்கு எட்டி தேவையான அளவு எனக்கு எப்படி தெரியும்? அது தெரியாதனால நம்ம அந்த கூகுள்கிட்ட கேட்குறோம். ஐயா இல்ல, இந்த கூகுள் இதுக்கு நம்மள இப்படி தப்பா சொல்லி தருது. கூகுள், தேவையான அளவுனா என்னது? தாங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இப்பொழுது தொடர்பு இலைக்கு வெளியே உள்ளார். கூகுளை நம்பி நான் சமைச்சவன் இல்லட்டி என்ன செருப்பு கலத்தி அமைக்க அடிக்கணும். டீ செருப்பு கலத்தி அடிக்கணும். எனக்கு தேவையான அளவு கூகுள் அடி சொல்லி தரோம். உனக்கு ஒரு அறிவு இல்லையா டீ? சரி, அப்ப தேவையான அளவுனா என்னெல்லாம் உனக்கு தெரியும்ல, நீ சொல்லிதான். அம்மா ஒன்று, அப்பா ஒன்று, நீ ஒன்று, நான் ஒன்று. 4 கரண்டி உப்பை போடு. 4 பேருக்கும் 4 கரண்டி மிளகா பொடி போடு. இல்லை அப்பாவுக்கு மிளகா பொடி கொஞ்சம் கூட பிடிக்கும், அதனால ஒரு 5 கரண்டி மிளகா பொடி போடு. சிக்கன் மசாலா 1 கவர் போடு. இல்லை 1 கவரில் நம்ம 4 பேர் உண்டுல, 4 கவர் போடு. அளவு கரெக்டா இருக்குமாட்டி? எட்டி கரெக்டா இல்லைன்னா அப்புறம் நம்ம கொஞ்சம் கூட போடலாம், சரியா? நீ ஒன்றும் பயப்படாத, அதை போட்டு நல்லா சமைச்சிட்டு வா. எட்டி, எனக்குள்ள இவ்வளோ சமையல் திறமை இருக்குன்னு எனக்கு இப்பதான் பட்டி தெரிஞ்சது.